ஓ வேலடா யோ ஆமா எதுக்கு இப்படி தரத்தி வர உம்மேல ஆசத்தா வாந்தி பேசி தோக்கணும் வேணுமா இது உனக்கு ரெடியா இருக்கற மாமா டேய் யோ உன்னை பார்த்த ஆசை ஒருமே வாயா மூச்சு வாங்குது ரோதனே எங்க தண்ணி மூச்சு வாங்க உனக்கு ஏண்டி வாங்குது அட பாவி இப்படி தரத்தி வந்தா மூச்சு வாங்காதா வேற மூச்சு வாங்குதியா ஆசையால வரியா எதனால ஆசைப்படுற என்ன பார்த்து ஆசையா இருக்கா உனக்கு எதனால உனக்கு ஆசை வந்தது நீ நானும் ஒரே கிளாஸ்ல படிச்சா எதனா நீ நான் ஒரே கிளாஸ்ல படிச்சுமா எந்த போது நீ எந்த நேரத்துல படிச்சோம்பா அந்த பொண்ணா எனக்கு தெரியாது மரமாமனா என்னடா நான் இதெல்லாம் உன்னை பார்த்ததே இல்லையே ரெண்டு பேரும் ஒண்ணா தான் படிச்சோம் நம்ம ஒரே கிளாஸ்ல யோ உனக்கு கழுத வயசாகுது ஒண்ணா படிச்ச சொல்றியே எனக்கு அப்ப கைத வயசு ஆகுது ஆமா டேய் நான் அறியாத வண்டி இப்ப தாடி டேய் தாத்தா டேய் அடி போடி டேய் அது அவர் சொல்ல தாத்தா எனக்கு ஒரு மாட்டாரு என்னது மூஞ்ச பாருங்க தாத்தா வேற பார்த்தா தாடி தெரியும் கோயில்ல டேய் குழந்தையா நான் தாத்தா என்ன யோ நீ இவ்வளவு வயசான மாதிரி இருக்கியே என் கூட படிச்சுன்னு சொல்றே அதனால நம்ப முடியலன்னு சொன்னேன் ஆறாவது வேலை ஒண்ணா தான் படிச்சோம் ஞாபகம் இல்லையா மொப்பம் பிரிச்சுட்டா உண்ணாமல எனக்கு வெயிட் தெரிஞ்சா மொப்பன கண்ட ஏய் என்னது பிரிச்சு முன்ன மரத்தை எத்தினு பாத்து சாராய முத்துன டேய் பாவி டேய் இதுதான் ஊருக்கு தெரிஞ்சின்னு வரியா யோ இருந்தாலும் நீ மாமன சொல்றியே நீ என்னதான் மாமனா இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைய பார்த்தா தொடாம எட்டு நின்னு பேசணையா அது எப்படி தொடாம எப்படி யோ தொடாம எட்டு இல்லையா அது எப்படி வா எப்படியா ஒட்டாயிரம் வா சரி உனக்கு என்ன வருதா எனக்கு எது வரலையா எனக்கு வருது என்ன வருது ஆசை யோ மறுபடியும் சொல்றேன் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்ப நீ யார் சொல்லு நான் யார் தெரியாதா யாரு இது என்ன நாடு இதுவா துரகாபுரி அழகுடையவர் கண்ணபுரம் அவருடைய மனைவி மங்களலட்சுமி அம்மா இருவருக்கும் பின்னே பிறந்த அம்மா இருக்கிறாங்க சுந்தரி அம்மா யார் இருக்குது சுந்தரி அம்மா அந்த அம்மாவுக்கு பணிப்பெண் தான் நான் பேருட்டு என் பேரு பவளக்கொடியா ஏ கொடி நல்ல பேரு பவனுக்கு சொல்ல வர கொடின்னு தான் வருது பவளன்னு சொல்லியா சரி அம்மா பார்க்கலாமா
நல்லா இருக்கிறமா? சபைக்கு வந்தவ யார் என்ற விளக்கம் சொன்னா தெரியும். விளக்கமாக சொன்னால் உனக்கு புரியும். ஆமா தாயே. சரி, சகிமார்கள் எங்கே? ஒரே ஒருவர். என்னையா போன்னு கூப்பிடுங்கற? அம்மா ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. வணக்கம் அம்மா. ஆசீர் சகி. பகவான். என்ன இல்ல கூடியா? ஆசீர்வாதம் அம்மா. என்ன யார் என்று கேட்டாயே? நான் யார் தெரியுமா? எப்படி வருகிறேன்? எப்படி? தந்தை யார் தெரியுமா? யாருமா? நீ வணங்கக்கூடிய கடவுள் யாரப்பா? அவர்தான் என்னுடைய தந்தை. அவரமா? தாயோ மங்களலட்சுமி. தாயோ மங்களலட்சுமி. இருவருக்கு பிறந்த பெண் குழந்தை. பெண் குழந்தை. என்னுடைய நாமதேயமோ சுந்தரி. ஓ சுந்தரி. சுந்தரி என்று அழைப்பார்கள். என்று அழைப்பார்கள். சரி அம்மா, அனைவரும் வந்து விட்டோம். ஆமாம்மா. நல்லவன போலாமா? அப்படியே போலாமா? போலாமா? வரையா இல்லையா? மட்டும்தான் வரணும். ஒரு பொழுது விடிய வந்து அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. அங்க ஆபத்துன்னு சொல்லு. என்னத்தை வச்சுக்கிற? அப்படி தெளிவா சொல்ற. ஓடி போட
தள்ளிட்டு நினைச்சுக்கோ. எது? நெல்லு கட்டு மேய்ச்சி தெளிவாக வேணாம். பாரு ஏழு மாய் முத்தா ஊடி தர்றாமே ஊடி தர்ற பாரு. மாதவா, சந்தோஷமா இந்த நந்தவனம் வந்துட்டோம். சகி, நந்தவனத்தின் பெருமையை நீ சொல்லுடி கேட்கிறேன். அப்படியா? டேய், அது பார்க்கையா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? லா, 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 லா. என்னடா பேசுறேன்? சப்பைஸ் இல்ல, குச்சைஸ். மூதேவி. அவன் என்ன சொல்றான் பாருமா. நீ தானே உங்க கோயில்கள் பாரு. அட மூதேவி, கூவன குயில்கள் கூவு, நல்ல மயில்கள் ஆடு, அப்படி என்று சொன்னேன். அப்ப தூங்குற கோயில் இல்ல. தூங்குற பூமர குயில்கள் கோயில்ல என்னடா பாடுமாடா மூதேவி? மூஞ்சு பேர் நல்லா மூணு கூட்டாடி சொன்ன மாதிரி. மாதவா, அவன் சொல்லிட்டான். நந்தவனத்தை பத்தி நீ ஏதாவது சொல்ல போறியா? அவளை சொல்லுது. ஏ கருவாடே சொல்லு. நீ சொல்லுடி. நீ சொல்லு. என்ன சொன்ன? அடிக்கூடாது பார்த்தா ஓரம் பண்றேன். மாதவா, அவன் சொல்றது இருக்கேன்டா, நீ முதல்ல சொல்லிடு. நான் அறிய மாட்டேன். ஏய், நான் அடிச்சா ஏய், வர்றா. இது பாரு, நாங்க அடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எங்கெங்க வீணா தெரியாது. கது கது குமுறு குமுறு குமுறி எடுத்து கொடுங்க, ஜாக்கிரதை. இங்கிற பொம்பளை தெரியும். கேள்விதாங்க. ஏய், வேற வேணா போலாமா? அம்மா, அடிக்க. ஆ
என் தலைவிதியை பார்த்தாயா? என்னப்பா என்ன அது ஏன் நடக்குது? நான் ஒருவரை விரும்புகிறேன். யாரம்மா அவ? பாடசாலை சென்றேனே. அங்கு ஒருவரை நான் இந்த மோதிரத்தை மாற்றி நாங்கள் இருவருமாக யாருக்குமே தெரியாமல் மனம் பிடித்துக் கொண்டோம். யாரம்மா அவ? யார் தெரியுமா? அத்தை சோக நபி மன்ன என் கணவன் என்று என்னுடைய அத்தை சுபத்ரா தேவி இருக்கிறார்களே, அவர்களின் ஒரே பிள்ளை அந்த அபிமன்னரைத்தான் நான் மணக்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஆனால் என் தந்தையும் இதற்குள்ளாக எனக்கும் துரியனுடைய மகன் லட்சணகுமாரனுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை எப்படியாக நான் தடுக்க வேண்டும். அதற்கு உதவக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தாத்தா வாயு பகவான். அவரை அழைத்து உதவி கேட்டால் உடனடியாக சென்று என் தந்தை ஏற்படுத்தி இருக்கும் அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவார். அபயம் கேட்போமா?